விந்து முந்துதல் கர்ப்பமாகறதுக்கு தடையா இருக்குமா? இயல்பாக பொதுவாக அப்படி இருக்காது. ஆனா எக்ஸ்ட்ரீம் ப்ரிமெச்சூர் எஜாக்குலேஷன் ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒரு ஆண் பெண் பக்கத்துல போறாரு, ஆண் உறுப்பை வச்ச உடனே விந்து வந்துடும். அப்படிலாம் வருமானு நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். இங்க டாக்டர்ஸ் ஒரு பேஷண்ட்டை க்ளவ் போட்டு ஆண் உறுப்பை தொட்ட உடனே விந்து வந்துடும். ஸ்கேன் பண்ணும்போது விந்து வந்துடும். அவ்வளவு சென்சிட்டிவாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் செக்ஸ் பண்ணும்போது மனைவியை தொட்ட உடனே இல்லை பெண் உறுப்பில் ஆண் உறுப்பு பட்ட உடனே விந்து வந்துடும். அப்போ என்ன ஆகுனா விந்து உள்ளேயே போகாது. இது கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வெகுவாக குறைக்கும். நம்பர் 1. மற்றபடி விந்து சீக்கிரம் வர்றது கருத்தரிக்கிறதுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு 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 செக்ஸை பற்றிய ஒரு ஆர்வத்தை குறைச்சிடும். ஆண் வர்றாரு, அவருக்கு உச்சகட்டம் வந்துடுது, அவர் திருப்தி ஆயிடுறாரு. ஆனால் அந்த பெண் உச்சகட்டமே அடையலை, ஏமாற்றம் அடையும் போது அடுத்த முறை ஆண் மறுபடியும் அவங்க செக்ஸுக்கு அப்ரோச் பண்ணால் எனக்கு போதும், வேண்டாம், பிடிக்கல, ஏதாவது சொல்லலாம். அவங்க சில நேரம் நேரடியாக திட்டக்கூட செய்யலாம், சண்டை போடலாம். அப்போ ப்ரிமெச்சூர் எஜாக்குலேஷன் அவங்களுக்குள்ள உறவை பாதிக்கும், அதன் மூலமாக செக்ஸை பாதிக்கும், அதன் மூலமாக கர்ப்பத்தை பாதிக்கலாம். கர்ப்பம் அடையணும்னா வாரத்துக்கு 4 முறைக்கு மேல நீங்க செக்ஸ் பண்ணணும். அப்போ பெண்ணுக்கும் ஆணுக்கும் அதுல விருப்பம் இருந்தால் தான் அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா செக்ஸ் பண்ண முடியும். அப்போ விந்து முந்துதலை எளிமையாக சரி பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம நிறைய சொல்றோம். ஒன்று பெனைல் நர்வ் ஸ்டிமுலேஷன் லேட்டஸ்ட் கருவிகள் வந்துருச்சு, அற்புதமா அதை சரி பண்ணலாம். மருந்து மாத்திரைகள் இருக்கு, நல்ல மருந்து மாத்திரைகள் இருக்கு, என்றைக்கும் விட இன்றைக்கு. 3வதாக பயிற்சிகள் இருக்கு. இந்த 3ஐயும் சேர்த்தும் பண்ணலாம். பண்ணும்போது நீண்ட நேரம் அவங்க செக்ஸ் பண்ண முடியும், விந்து முந்துதலை வெல்ல முடியும். அதனால விந்து முந்துதலை நாம வெற்றி கொள்ள முடியும், இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும்.